நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. கதையில என்ன சொல்ல வராங்க? கதையில வந்து அந்த இயற்கை வளம் அழிஞ்சிட்டு இருக்கு, எனக்கு அந்த சக்தி இருந்துச்சுன்னா இயற்கை வளம் அழியாம பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு சார். அவரோட ஐட்டிங்லாம் நம்ம சொல்லவே கூடாது, கட்டப்ப மிரட்டி எடுத்திருக்காருங்க. அவருக்கு இன்னும் இந்த கெட்டப் இல்ல, எந்த கெட்டப் போட்டாலும் அவருக்கு சூட் ஆகும். படத்துல என்ன சொல்ல வராங்க? அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். ஏன்னா இதான் கான்செப்ட் நம்ம சொல்ல முடியாது. அதனால நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன புரிஞ்சது அதை சொல்லுங்க. இயற்கை நம்ம அழிக்க கூடாது, அப்புறம் அதை நம்ம அழிச்சோம் அப்படின்னா அது நம்ம அழிக்கிறதுக்கு கண்டிப்பான வாய்ப்பு இருக்கு. அதுலயே ஏதோ ஒரு 380 பண்ணா போல எல்லாரும் பேச முடியல, தூக்கம் தானே வருது. கண்ணா யாங்கிட்டே ஒரு கண்ணு இருந்தது, அந்த கண்ணா குத்துருப்பா. நீங்க வேணா அதுக்கு அமைஞ்சஸ் ஏன்னா மஜாவா அமைஞ்சஸ் அந்த மாதிரி எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் பார்த்துருப்பாங்க. நான் ஒண்ணு தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க மஜாவா. அது ஒன்னா பாக்கலாம். கேஜிப்பா படத்தை அசிங்க பாத்தீங்களா? நானா விடுங்க, அந்த படத்தை அசிங்க பார்த்தாதீங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா படம் எப்படி இருந்துச்சு? ஓகேவா இருந்துச்சுண்ணா. கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கேன். பெட்டர்னா என்ன விஷயத்தை பெட்டர்? ஸ்கிரீன் பிளேல ஸ்ட்ராங்கா சொல்ல ட்ரை பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் வீக்கர் போர்ஷன் ஆன மாதிரி இருந்துச்சு. நிறைய டக்குன்னு புரியாது, கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டோரி என்ன வரையும் புரியும். சில இடத்துல ட்விஸ்டெல்லாம் நல்லா இருந்தது. சத்யராஜ் சாரோட என்ட்ரி செம்மையா இருந்தது. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க செகண்ட் பார்ட்டுக்கு. பட் அதை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கர் போர்ஷன்லேயே இருந்த மாதிரி இருந்ததுனால நிறைய கனெக்ட் ஆக முடியல. படத்துல இயற்கை எல்லாமே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வரும். ஆக்ஷன்ஸ் தானே படமே. சத்யராஜோட ஆக்டிங் நல்லா இருக்கும். ஆக்டர் நல்லா இருக்கும். ஆனா ஒன்லைன்னா அவரோட ஆக்டிங் வந்து இதுல வேற மாதிரி இருக்கணும். இதுல படம் எப்படி மாறு? படம் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்ல வராங்க கதையில? படம் ஃபுல்லா இதுனா அதான் பொம்மை டிவி மாதிரி போயிடுதுண்ணா. ஒரு டைம் பார்க்கலாம். ஆனா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இல்ல. வசந்த் நல்லா வச்சிருக்காரு. ஆனா ஹீரோன்னு பார்த்தா சத்யராஜ் தான். அவர் வந்த பிறகுதான் கொஞ்சம் கேரக்டர் நல்லா இருக்கும். ஓகே சார், அதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. ஆனா வந்து கான்செப்ட் புரியல சார். படம் என்ன சொல்ல வராங்க கதையில? அதான் நேச்சர் வந்து அழிக்க கூடாது. லாக் இருக்கா படத்துல? லாஜிக் இல்ல சார். படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. என்ன சொல்ல வராங்க கதையில? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அதான் மரத்தை இப்போ நீங்க நல்லா வெயில் அடிக்குது, போய் நிக்கிறீங்க ஒதுங்கிறதுக்கு, நிழல் இருக்கா? இல்ல அந்த மரமே இல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி அவருக்குன்னு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த மரத்தெல்லாம் அழிக்கிறாங்க. அது அந்த கான்செப்ட் ஒண்ணு. அவங்க அப்பாவுக்கு ஒரு பவர் கிடைக்குது, அதை வச்சு நல்லா யூஸ் பண்றாங்க. ஒரு அவெஞ்சர்ஸ் எப்படி இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, வர்த்து ப்ரோ. கைதி எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி இது ஃபுல்லா நல்லா எடுத்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. கொடுத்த காசுக்கு வர்த்தா படம்? வர்த்து ப்ரோ. பொண்ணு கண்டனுமே வந்து எனக்கு புதுசு. ஏன்னா நான் ரொம்ப இன்டென்ஷனான படம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு லவ் காமெடி ட்ரை பண்ணுங்க சார் சொல்லு. நீங்க எல்லாம் தான் சொன்னீங்க. ஆமா அதுவும் நல்லா இருந்தது. இன்னைக்கு வெப்பன் ரிலீஸ் இருக்கு, இதுவும் நீங்க பார்த்து சொல்லுங்க சார் எப்படி இருக்குன்னு. ஏன்னா உங்களோட சப்போர்ட், உங்களோட ரியாக்ஷன்ஸ் தான் எல்லாமே இன்னைக்கு நல்லா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்லா இருக்கு படம். கதையில என்னன்னா ரொம்ப இழுக்கிறாங்க. பவர்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. பவரே இல்லையா படத்துல? பவர் இருக்கு, ஆனா ரொம்ப காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அதான் இப்ப அவெஞ்சர்ஸ் டிசி அந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. டிசி எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அவங்க கிராபிக்ஸ் மட்டும் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க கதையில? அப்பா அம்மா பத்தின கதை தான். நல்லா இருந்திருக்கு. சூப்பரா இருந்தது சார். ரொம்ப நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். என்ன சொல்ல வராங்க படத்துல நினைக்கிறீங்க நீங்க? கரெக்டா சொல்ல விதத்துல கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆமா, சத்யராஜ் சார் வந்ததுல அது ஹிட்டே நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பாரு. பாட்டெல்லாம் இருக்கா? பாட்டெல்லாம் எதிர்பார்க்கலாம். பாட்டெல்லாம் நல்லா இருக்கு சார். நல்லா ப்ரோ. என்ன சொல்ல வராங்க படத்துல? ஒண்ணுமே புரியல ப்ரோ. ஆனா பாட்டெல்லாம் இருக்கா? ஒரு பாட்டு 2 பாட்டு இருக்கும். சத்யராஜோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வசந்த் ரவி பாட்டு வந்து எப்படி நம்ம ஃபைட் சீக்வென்ஸ் ஏத்த மாதிரி இருக்கா இல்ல படத்துல என்ன ஸ்லாக் இருக்கா? இல்ல ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன்ஸ் பார்க்கலாம். ஒரு சின்ன இடையில ஒரு சின்ன லாக் இருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்ல வராங்க கதையில? என்ன சூப்பர் ஹீரோ தான். ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்க ட்ரை பண்றாங்க. அதுக்காக இது வந்து அதான் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் எதிரி அழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதான யூஸ் பண்ணல. சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி யூஸ் பண்ணல. அது அதுக்கப்புறமா திருடு போயிட்டு அதை வேற இதே மாதிரி இங்கிலீஷ் படத்துல பண்ணா மக்கள் ரசிக்கிறாங்க. அதே தமிழ் படத்துல வந்து ரசிக்க மாட்டேங்கிறாங்க. அது நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க பையன் சத்யராஜ் பையனே அது மாதிரி சக்தி இருக்கும், அப்ப காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி படங்கள் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. படத்துல என்ன லாக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
லாகு அவ்வளோ வசந்த் ரவியோட ஆக்டிங் மத்த படத்தை விட ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு? இல்ல ஆக்டிங் வைஸும் நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயிலர்லயும் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரஜினிகாந்த் சார் பையனா நல்லா தானே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இதுலயும் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. கிராபிக்ஸ் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு, ஆமா, வர்த்து ஏன்னா நினைக்கிறீங்களா? இது படமே பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் படம் மாதிரி இல்ல, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால கிராபிக்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. பாட்டு எப்படி? நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி என்ன இது ஃபைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஸ்டோரி விட்டு இந்த சீனுக்கு இது தேவைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. படத்துல என்ன லாக் இருக்கா? இல்லங்க, அப்படி சொல்ல முடியாது. நீங்க படமா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எந்த படத்துலயுமே லேக் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது கான்செப்ட் வைஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க? எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். அது யங்கஸ்டருக்கு நல்லா பிடிக்கும். நல்லா இருக்குன்னா திரும்பி வந்து பாருங்க. படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா எனக்கே தெரியல என்ன சொல்ல வராங்க. பாட்டுல எப்படி இருக்கு? பாட்டா ஒரே ஒரு பாட்டு, அதுவும் ரெசார்ட்ல ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. அவரு மஜா பாகுபலியில நடிச்சிருக்கலாம், தேவையில்லாம இதுல வந்துட்டா போல. கிராபிக்ஸ்க்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறீங்க, வர்த்து நினைக்கிறீங்களா? பட் அது வர்த்து தான். ஒரு சில சீன்ஸ்ல அது கிராபிக்ஸ்னு தெரியற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். எதனால அவெஞ்சர்ஸோட கம்பேர் பண்ணிட்டு போறாங்க? இல்ல டிசி, இது மார்வல் கிடையாது, இது ஆக்சுவலி டிசி தான். ஏன்னா மார்வல் வந்து உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், சூப்பர் ஹியூமன்ல பாசிட்டிவ் வைப் போட முடியும். இது வந்து டிசி டைப்ல எடுத்திருக்காங்க, ஒரு மாதிரி பிளாக் பொசிஷன்ல எடுத்திருக்காங்க. அது வாய்ஸ் ஓவருமே வந்துட்டு பேட்மேன் படத்துல தமிழ் டப்பிங் கொடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதுதான், இது வந்து கிளாரிட்டியா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் வீக்கர் பொசிஷன்னால எல்லாருக்கும் புரிய மாட்டேறது தெரியாது. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் புரியுறது. வசந்த் ரவி அண்ட் சத்யராஜ் இவங்க ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் எப்படி வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் நடிகர் சத்யராஜ், அவரோட ஆக்டிங்லாம் குறைய கிடையாது. பட் ஸ்க்ரீன் பிளே அதுக்கான ஒர்த் இருக்கான்னு தான் இங்க பேச்சு. கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல தேவையில்லாத கேரக்டர்ஸ் இருக்கு? நிறைய கேரக்டர்ஸ் தேவையில்லாது தான். அதாவது ரொம்ப அதிகமா சத்யராஜும் வசந்த் ரவியும் தான் அதிகமாக ஃபோக்கஸ் வருவாங்க. பட் எல்லாருமே வந்து சாகர் கேரக்டர் மாதிரி தான். அவங்க வருவாங்க, அடிப்பாங்க, சாவாங்க. அந்த மாதிரி. என்ன மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம்? சூப்பர் ஹீரோ படம் பாக்குறவங்களுக்கு மேபி இது கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த அதெல்லாம் பெருசா புரியாது. ஃபுல்லா போதா? ஆமா லேக் கொஞ்சம். நீங்க எப்படி பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படிதான் சார், ஸ்லோவா போகுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? நீங்க பாக்கும்போது எப்படி? எனக்கு புரியாத மாதிரி தான் சார், என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. கதை தெளிவா எதுவுமே சொல்ல வரல. எதுவுமே புரியல. ஓகே, பாட்டு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பாட்டு ஒரு பாட்டு நல்லா இருக்கு. இப்போ இதுவே மலையாள சைடு மின்னல் முரளின்னு ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். இப்போ நம்ம சினிமா வளரணுமா இல்ல மக்கள் வளரணும்னு நினைக்கிறீங்களா? சினிமா வளர்ந்துருச்சு ப்ரோ, நம்ம ஆடியன்ஸ் மைண்ட் தாட் சேஞ்ச் பண்ணணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அப்போ வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படங்கள் வந்தாலுமே அதை ரசிக்க மாட்டாங்க. அது மற்ற இண்டஸ்ட்ரியில வந்து இது பண்றாங்க, ஹாலிவுட் அப்படி போனா பண்ணிடுறாங்க. நம்ம பண்ணிட்டா இதெல்லாம் ஓவரா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் பார்க்கும்போது? இந்த ஃபீல் வந்துச்சுன்னா என்ன? எனக்கு ஃபைனல் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபைனல் பார்ட் 2க்கான லீட் ஏதோ சம்திங் ஆமா லீட் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபைனல் ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே. வசந்த் ரவி ஆக்டிங் அண்ட் சத்யராஜோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரெண்டு பேர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸுமே பக்காவா யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல தேவையில்லாத கேரக்டர்ஸ் அதிகமா இடத்துல பயன்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்களுக்கு ஓகே, இந்த கான்செப்ட் படி கொஞ்சம் இது பண்ணா ஓகே. அடுத்து என்ன மாதிரி கதை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஜானரா ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். நான் ராக்கி மாதிரி ஒரு படம் பண்ணுவாங்க, நான் ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது, ஆக்ஷன் பண்ணுவேன். அது முடிச்சுட்டு ஹாரரா சார் என்ன சார் ஆக்ஷன் முடிச்சுட்டு ஹாரர் பண்றீங்க அப்படின்னு அது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஜெயிலர் அமைஞ்சது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆக்சுவலா ஜெயிலர் முடிச்சுட்டு இப்ப வெப்பன் வந்திருக்கு சார், சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் சார். எப்படி சார் உங்களுக்கு இந்த கதை அமையுது? இது வந்துலாம் வந்து ஒரு 20 படம் பண்ண ஆக்டர்ஸ் தானே சார் இந்த மாதிரி கதை படம், அந்த மாதிரி ப்ரொடியூசர் எப்படி சார் அமையறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அது எல்லாத்துக்குமே நான் நன்றி வந்து கடவுளுக்கு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே அதை தேடி வருது. ஃபியூச்சர்லயா எனக்கு வந்து வெற்றிமாறன் சார், மணிரத்னம் சார், அப்புறம் ராஜமௌலி சார், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் பெருசா இருக்கு. அது வந்து அது 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 ஒரு நாள் அமையணும்னு நான் நம்புறேன். அவங்க டேஸ்ட்ல மூவிஸ் இப்ப ரீசெண்டா நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த படங்கள்ல அவங்களோட டைரக்ஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க எப்பவுமே அவங்க படங்கள் பிடிக்கும் சார். அது வந்து அவங்க பண்ற விஷயங்கள், அவங்க படத்துக்காக அவங்களே மெனக்கெட்டு அந்த படத்துக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் தான். ஒரு படம்னா வந்து எனக்கு வந்து நான் லைஃப்ல நிறைய விஷயங்களுக்கு எமோஷன் ஆக மாட்டேன். ஆனா ஒரு படம்னா நான் எமோஷனல் ஆயிடுவேன், ரொம்ப அட்டாச் ஆயிடுவேன். கடைசி வரைக்கும் அந்த படத்துக்காக போராடுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஏன் படம், அதுக்காக நான் வந்து எப்படி அது லைஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப லவ் பண்ணிட்டோம்னா விட்டு கொடுக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் இது. இப்போ ரஜினி சார் கூட பண்ணிட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த பெரிய ஆள் யார் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அடுத்து யார் கூட பண்றதா ஒரு ஐடியா இருக்கு உங்களை பொறுத்தவரை? எனக்கு கமல் சாரோட நடிக்கணும் ஆசை சார். ஆக்சுவலா ரஜினி சாரோட பண்ணிட்டேன், அது கமல் சாரோட நடிக்கணும். விஜய் சாரோட நடிச்சா சந்தோஷம், அஜித் சாரோட நடிச்சாலும் ரொம்ப சந்தோஷம். கேரக்டர் அமையணும்.
அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அமையணும், நெல்சன் சார் மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே தான் இருக்கு. எனக்கு 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 லீட் ரோலா ஒரு படத்துல பண்ணணும் தான் என்னோட மெயின் இது. பட் இந்த மாதிரி ஒரு படங்கள்ல ஒரு முக்கியமான ரோல், இப்ப ஜெயிலர் படத்துல அமைஞ்ச மாதிரி ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னால அது பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன். ஓகே.